கொல்லாத விடமாட்டுன்னு அதுக்காக கங்காணம். இந்த பொங்கல் எதற்காக? அதுதான் மணப்பொங்கல். எதற்கு யாருக்குது? ஏன் வைக்கிறோம்? தாலி கட்டுறா இல்லம்மா சொன்னா கூத்து போகும்டா. சொன்னா தான் கட்டுவேன். மணப்பொங்கல் இருக்கு. பிறந்த உடனே சூரியதேவன் ஏறக்கூடிய ரதத்தை உடைச்சிட்டு நீ. ஆமா. சூரியதேவன் இவன் கல்யாணத்துக்கு நான் போறா, என்னைக்கு நம்ம ரதத்தை உடைச்சானோ அவன் கல்யாணத்துக்கு நம்ம போக கூடாதுன்னு சந்திரனும் சூரியனும் உன் கல்யாணத்துக்கு வரல. சரி, அதனால போய் கூப்பிட்டோம். அவள் எக்கச்சக்கமான கோபம். அதனால அவை மனம் கோபமா இருந்தனால் அவை மனம் சாஞ்சி அடைவதென்றால் இரண்டு பேருக்கும் சந்திரனுக்கு ஒரு பொங்கலும் சூரியனுக்கு ஒரு பொங்கலும் வச்சு அவன் வரவேற்பு கொடுத்து வாங்கப்பா புண்ணியமாக்கட்டும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுது. சந்திரன் பொங்கல் அதான் பெண் விட்டுது, சூரியன் பொங்கல் மாப்பிள்ளை விடுது. மனம் சாஞ்சி அடைவதற்காக வச்ச பொங்கல் தான் மணப்பொங்கல். சரிமா. அப்புறம் இந்த விளக்கு எதற்காக? திருக்கோடி விளக்கு, அணியாத சடவிளக்கு. அதாவது தீபத்து தீபம் அதாவது தின்னது உண்ணது நெஞ்சறியும். திருவிளக்கு ஏற்றி வைத்தால் தெய்வம் அறியும். அதனால தெய்வம் அறிவதற்காக தீபம். தீபம் ஏத்தாலும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஆமா. சரி, நான் இது மறியலுக்கு போயிட்டு வரும்போது வாழைக்கண்ணு பார்த்தேன் வாசப்படியில். அது எதற்காக? நான் சொல்றேன், அது வாழைக்கண்ணு கட்டி வச்சிருக்கிறதா, அது கட்டெல்லாம் உளுந்து போயிருங்க, அதுக்கு தான். அதான் சரி, கட்டெல்லாம் உளுந்து போயிடும். அங்க ஏன் வெட்டிக்கணும் கட்டணும்? அதாவது வாழைக்கண்ணு போன பக்க கண்ணு வைக்கிறது எந்த ஒரு மரமும் கிடையாது. வன்னி குளத்துல இவன் ஒண்டியோடு போகிறது. வாழைக்கண் எப்படி துளுக்குதோ வாழைக்கண் எப்படி பக்க கண்ணு வைக்கணும். வாழையடி வாழையாக வயகத்தில் நூற்றாண்டு அதற்காக வாழைக்கண். அரசியல் எதற்காக? அரசன் போல் வாழ்வு. அப்படியா? ஆமா. சரி, அப்படின்னா இந்த அம்மையும் குழந்தை வச்சிருக்கிறீங்களே, அது எதற்காக? நீ கல்யாணம் பண்ண மாட்ட, புள்ளையும் பேக்க மாட்ட போ. அப்ப அதாவது அம்மி குழவிகள் எதற்கு? அம்மி மிதித்து அருந்ததி கண்டு அப்படி என்று எல்லா ஒரு குலத்திலையும் எல்லாருமே சொல்றோம். அது யார் என்று உனக்கு விளக்க வேணும். அந்த அம்மி யாரு, அந்த அருந்ததிங்கிறது யாரு பார்க்கணும். நான் சொல்றேன், விளக்கமா கேட்டுக்கோ. அதான் வதிஷ்ட மகாமுனிவர் அதான் சண்டி என்ற ஒரு பெண்ணு ஆனா கல்யாணம் பண்ணாரு. அவளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை யாரு? சண்டிகை என்ற பெண்ணுக்கு. அப்ப அவரு சிறந்த முனிவர் யாரு? வதிஷ்ட மகாமுனிவர். ஆமா. அந்த வதிஷ்ட மகாமுனிவர்கிட்ட ஆனா அபிஷேரித்தனும் நடக்குது அப்படின்னா மன்னிக்கிறாரா? அதாவது பொம்பளைங்க வீட்டுல 1008 அவசியத்தனம் தேவடித்தனம் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. ஆனா உலகமே தெரிஞ்சாலும் புருஷனுக்கு தெரியாது, புருஷனுக்கு மட்டும் தெரியாது. அதனால அந்த சண்டை என்ற பெண்ணு 1008 பேத்துக்கிட்டு போனது அவசியத்தனம். ஆனா இத பெண் குழந்தை தான் இருக்குது, நமக்கு ஆண் குழந்தை ஒன்று வேண்டும் அப்படி என்று தேவாதி தேவனத்திலே சென்று எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டார். ஆனா இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு அவர் துரோகம் செய்கிறார், அவளை பத்தி இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படி என்று தேவர் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்? அதாவது 1000 பேத்துக்கிட்ட போன அவசியரி கண்டுபிடிச்சினா ஒரு ஆண் குழந்தை தரேன் அப்படி என்று தேவர்கள் சொன்னார்கள். எல்லாமே சொன்னோம். அதற்கு பிறகு ஆனா இருந்தாலும் ஊரே முழக்கு போய் கேட்டார். ஒரே பொம்பளை நீ போனியா நீ போனியா நீ போனியான்னு. எந்த பொம்பளை சும்மா இருப்பா எடுத்த சாத்துறாங்க. அடி வதி வாங்கிட்டு அரமணிக்கு வந்தார். யா சாமி குழந்தை வர வாங்கணும் போனியே, யா குழந்தை வாங்கிட்டு வந்தியா அப்படி என்ன சண்டை கேட்டா. அப்ப அந்த முனிவர் சொன்னார், வதிஷ்ட மகாமுனிவர், ஐயா 1000 பேத்துக்கிட்டு போன அவசியாரி கண்டுபிடிச்சாதான் எனக்கு ஆண் குழந்தை அப்படின்னு தேவர்கள் சொல்லிட்டாங்க பெண்ணே என்றார். அதுக்கு அந்த கையில வச்சிருந்த குழந்தைய சாமி இதுக்கு ஏன் ஊரே முழுக்க தர்ற? நானே 999 பேத்துக்கிட்டு போயிட்டு இன்னும் ஒரு ஆள் தான் வாங்கிக்குது. இந்த குழந்தை புடி இந்த குழந்தை பிடி அதாவது ஒருத்தக்கட்டி போயிட்டு வந்தேன் அப்படி என்று சண்டைக்கு பண்ணி சொன்னா. அப்பதான் இவர் நினைச்சாரு, அடி பாவி தேவருக்கே தெரிஞ்சிருக்குது ஆனா எனக்கு தெரியாம போச்சு நீ தேவடித்தனம் பண்ணது. அதனால எப்ப அவசியத்தனம் பண்ணியோ இதுக்கு மேல என் கூட வாழ்றதுக்கு ஆகாது. அதனால அவசியத்தனம் பண்ணுங்க, நீ அம்மியா போ அப்படி இந்த சாபத்தை கொடுத்தான். அவன் அம்மியா மாறிட்டான். அதாவது இது குழந்தைட்டு இந்த குழந்தை பிறந்தது எனக்கு போக்கல, யாருக்கு பிறந்தது என்னன்னு தெரியல. இது குழந்தை கட்டு பிறந்தபடியா இது குழந்தை கல்லாம போட்டும் அப்படி இந்த சாபத்தை கொடுத்தான். அதான் கண்டவனுக்கு பிறந்த குழந்தை இது சும்மா வரக்கூடாது, காலம் முழுவதும் காரணம் பெற்று தேஞ்சு போட்டும் பிடி சாபத்தைன்னு
சண்டிகை என்ற பெண்ணும் அந்த குழந்தையும் அம்மியாவும் குலவிக்கலாக திட்டு இது மேல கல்யாணம் பண்ணனா அத பத்தினி குலத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி என்று ஆத்து மணலை இப்படி அள்ளி ஒரு பிடி அள்ளி போனார். இந்த ஆத்து மணலை யார் ஒரு சாதமா செஞ்சு கொடுக்குறாங்களோ அவள் தான் பத்தினி என்று அவள் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி என்று அந்த வதிஷ்ட மகாமுனிவர் சென்றார். இப்படி ஆத்தம் கரையோரமா போயிட்டு இருந்தாரு. யாராவது இருந்தா மன்னிக்கணும். ஆனா ஒரு சக்கிலி பெண்ணு ஒரு சாலையில இருந்தா. ஆனா மாரிசாமி சாப்பிடுன்னு கூப்பிட ஆத்து மணலை சாதமா செஞ்சு கொடுத்தேன் சாப்பிடுவேன் அப்படி என்றார். ஆனா அதற்கு கொண்டான் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அருந்தது என்ற சக்கிலி பெண்ணு அதை சாதமா செஞ்சு கொடுத்தா. அப்ப இவன் சொன்னார் பெண்ணு நான் கல்யாணம் பண்ண உன்ன மாதிரி ஒரு பத்திரிகை தான் கல்யாணம் பண்ணும். நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உன்னை தான் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை கேட்க நீ உயர்ந்த குலத்தில் சேர்ந்தவர் நான் தாழ்ந்த குலத்தில் சேர்ந்தவர் நான் கல்யாணம் பண்ணது சரியாக்குமா அப்படிதான். அப்பதான் சொன்னாரு இந்த சொல்லு பிறந்தது அங்கதான். பெண்ணு ஜாதி கட்டாலும் சுகம் அறியணும் கொண்டாட்டியோட படுக்கிறதும் கிடையாது. ஜாதி கட்டாலும் சுகம் அறியணும் அப்படின்னா நான் ஜாதி கட்டாலும் என்ன மாதிரி ஒரு பத்தினி யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் பத்தினி தான் கல்யாணம் பண்றேன். அது குளம் என்ன கோத்திரம் என்ன புறப்பட்டு போவோம் அப்படி என்று கூட்டி கொண்டு வந்தார். அப்ப சகஜாவன் பார்த்தார். ஐயோ போய் போயும் ஒரு வதிஷ்ட மகாமனிதர் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்து ஒரு சக்கரத்தை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படி கைத்தட்டி சிரித்தார்கள். அப்ப அந்த பெண்ணு சொன்னார் நான் பத்தினி உண்மையான எல்லாத்துக்கும் பசாச்சு ரூபம் பிடிக்கிட்டு சாபத்து அப்படி என்று அந்த பெண்ணு அருந்ததி பண்ணி சொன்னான். எல்லாத்துக்கும் பசாச்சு ரூபம் அவனை பேய் மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப நான் பத்தினி உண்மையான அவன் கால பிடிச்சிருந்தான்னு இந்த உலகத்திலேயே நீதான் பத்தினி அப்படி என்று தேவ அமர்தம் கடிந்து அந்த பெசாசு ரூபத்தை நீக்கினார்கள். ஆனா பெண்ணு நீ ஜாதியில ஏதாவது இழிவா இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு பத்தினி நாங்க பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் நீயே பத்தினி அப்படி என்று வரத்து கொடுத்தார். ஆனா இந்த பிரிவில் போனால் போகட்டும் அடுத்த பிரிவிலே அதாவது இந்த பிரிவு போன போகட்டும் அடுத்த பிரிவிலே வெள்ளி மீனாக விடியற் காலையிலே மக்களுக்கு நான் தான் பத்தினி என்று 1008 மீனா இருந்தாலும் நீ ஒன்றி ஒருவள் மட்டும் தெல்ல தெளிவாய் நீ வெள்ளி மீனாக போகட்டும் இப்படி வரட்டுன்னு அந்த பெண்ணுக்கு வரத்தை கொடுத்தார்கள். சரி கல்யாணம் பண்றவங்க எல்லாமே அதை பார்க்கணும். அதான் அந்த வெள்ளி மீன் தான் விடிகால் முளைக்கிறது. அப்ப அதாவது நான் கட்டிக்கிற போற பொண்ணு அதாவது இவ்வளவு மாதிரி அவசியம் இருக்கக்கூடாது. நான் கட்டிக்க போன அவளாட்டு பத்தினியா இருக்கணும் அப்படின்னு பச்சை பந்தல்ல விடிகாம தந்து பண்ணி விடுவாங்க. அது எதுக்குன்னா உண்மையிலேயே விடிகாலம் கல்யாணமே பண்ணணும். 7 மணிக்கு 3 மணிக்கு கல்யாணம் பண்றதுனால 7 மணிக்கு அதாவது விடிகால அந்த வெள்ளி மீன் போறக்கிற நேரம் முளைக்கிற நேரத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த தான் அவள் மாதிரி பத்தினியா வாழணும் அப்படி என்று அம்மி மிதித்து அருந்ததி கண்டு என்று எடுத்துக்காட்டுக்காக அவள் மாதிரி பத்தினியா வாழ் என்பதற்காக அந்த அம்மியும் கொலவிக்கணும். அப்படியா? சரிம்மா. பாலக்கால் எதற்காக? பாலக்கால் எதுக்கு? பாலும் பசுமையோடு பசுமாடுலான வன்னி குளத்தில் வாழக்கூடாதான். அதான் பாலும் பசுமையோட வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டுக்காக அந்த பாலக்கால் அப்படின்னா தாலி கட்டுமா? தாலி கட்ட மாட்டேன் மறுபடியுமா? ஏமா என்னத்துக்கு கட்டி மேடம் போடுங்கிற? அது என்னத்துக்கு? நான் சொல்லாதே இருந்தா ஒரு குட்டுமான கட்டி மேடமும் சொல்லணுமா? ஆமா. என்னப்பா அது என்னத்துக்கு கட்டி மேடம் போடுங்க? கல்யாணம் வச்சே கட்டி எதுக்கு? எதற்கு கெட்டி மேளம் அப்படி என்பது உனக்கு தெரியணும். அவ்வளவுதானே. அது ஒண்ணு சொல்லி கல்யாணம் பண்ணி விடல கண்ணு. அது மட்டும் இல்லை. அதாவது 1000 பேர் கல்யாணம் இருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணு அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிட்டா கூட ஆனா சந்தேகப்பட்டு ஆனா அந்த அமலோட தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பாரு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. நீ தாலி கட்டும் போது எந்த அவச்சொல்லும் காதல் கேட்கக்கூடாது. வேற நாயத்தை கூட வேற அவச்சொல்ல விடுவான். அப்ப போட்டதுக்கு போது அவங்க வீட்டுல போனவங்க அப்படி இப்படி பேசிருந்தாங்க. அவன் நாசமா போயிடுவா குடிச்சோட மாதிரி வேற நேரத்தை வச்சுவாங்க. அது பேசும்போது நீ தாலி கட்டும் போது அந்த அவச்சொல்லு ஒழுகக்கூடாது. அதனால போடுறா கெட்டி மேல 3 முடிச்சு. அது காது கேட்காத இருக்கிறதுக்கு தான் கெட்டியா? அப்பதான் பாரு எல்லாரும் எல்லா நாயத்தையும் விட்டுருவாங்க. கிட்டு 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 சத்தம் பண்ணி நாயமே கேட்காது. நல்லா கட்டுன்னு அதுக்குள்ளேயும் 3 முடிச்சு போட்டுருவாங்க. அந்த 3 முடிச்சுமே இருக்கு இலக்கணுமா? ஆமா.
சரி, இப்ப அப்ப அதான் மும்மூர்த்தி ஆ. தேவர்கள் ஆமா. பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் ஆ. இந்த மும்மூர்த்தி சாட்சியாக ஆ. இன்று முதல் ஆ. இவ எனக்கு கட்டுப்பட்டவள் சரி. அப்படி என்று அந்த 3 பேருக்கு சாட்சியாக இவள் தான் என் பொண்டாட்டின்னு அவளுக்கு 3 முடிச்சு கட்டு போடுறது. இப்ப போடுங்க. ஏன் மாலை மாத்தியோட மாலை மாத்த போய் சொன்னா தான் மாத்துவேன். ஏன்னா ஒரே செடியில பூக்கிற மலரை எங்க கொண்டு போய் போட்டாலும் கட்டி கடையில் வைக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம இறந்ததுக்கு போட்டா ஒரு வாசம் அடிக்கும், கல்யாணத்துக்கு போட்டா ஒரு வாசம் அடிக்கும். அவங்க யார் மேல போடுறோமோ அவங்க மேல அந்த வாசம் ஆயிரும். சாமி மேல போட்டா அந்த சாமியுடைய வாசம் வந்துடும். பெண்ணனுடைய வாசமும் ஆணனுடைய வாசமும் ஒன்னா கலக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மாலை. இந்த பூவா வந்தவளே நான் தான். சரிப்பா. அதனால ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தாதான். ஆமா. அதாவது அருமைய கஷ்டத்தையும் அறிவார்கள். என்னுடைய மனம் உன்னுடைய மனசு அவளுக்கு தெரியணும், அவளுடைய மனசு உனக்கு தெரியணும். ஆமா. அதுக்காகத்தான் மாலை மாத்துறது. மாலை மாத்து. அக்கனி வரும்போது எனக்கு இப்பதானே விடுறேன். அப்பா அதாவது சகல தவறும் ஒன்னாக்குறோம். அதாவது உலகமும் சக்தியும் சிவனும் இதெல்லாம் சொல்லவே அதாவது சக்தியும் சிவனும் எங்க பாப்பாங்க. சத்தியம் சிவனும் நாங்க இருக்கிறோம். அதான் நீதான் மனைவி கணவன், அவள் தான் உனக்கு மனைவன்னு யாருக்கும் தெரியாத போய்விடும். நீ பிறந்தது அக்னியில் பிறந்தாய். அதான் அக்னியை சுற்றி வரும்போது உலக மக்கள் அதாவது வன்னியன் உத்தரவன்னியன் அதாவது தேவேந்திரனுடைய மகள் மந்திரமாலைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அக்னி சாட்சியா இன்று முதல் இவளுக்கு மனைவி அப்படின்னு ஊர்கோலம் வருது. அதுக்கு தான் இன்னைக்கு அதுக்கு காரணம். இன்னைக்கு வந்து எங்க சுத்துறாங்க அக்னிய, இன்னைக்கு சுத்துறது பிள்ளையார்கள் சுத்தி விட்டு அவர் ஊரே முழுக்க சுத்திட்டு ஆலோசிட்டு வருவாங்க. நாங்க சுத்தமே தேவரை சுத்தி கும்பிட்டது. ஆமா. சரி, இதை மிதிக்கணுமா? ஆமா, மீன் கலை மாலை கலை. ஏமா ஏன் கல்ல மிதிச்சா என்ன வருது? அதான் அம்மியை மிதிக்கணும். அப்பா 2 பேரும் வைங்க. ஆனா அதுலயும் ஒரு கருத்து